தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோழி சந்தைக்கு வந்திருக்கேன். இது கடலூர் மாவட்டத்திலே மிகப்பெரிய நாட்டுக்கோழி சந்தைன்னு சொல்லணும். ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள், ஒரிஜினல் சண்டை கோழிகள், வெப்போர் சண்டை கோழிகள் தான் இங்கே அதிகமாக வரும். சேவல் பொட்டை எல்லாமே இங்கே வரும். இங்கே வந்து சண்டை கோழிகள் வாங்குறவங்க எங்கேருந்து வேணாலும் வரலாம். நம்ம ஒரிஜினல் வெப்போர் வாங்கணும்னா நம்ம கடலூர் சந்தைக்கு வாங்க. ஏகப்பட்ட கோழிகள். இன்றைக்கே மழையாக இருந்தாலும் கூட பசங்க வந்து ஓயலை, நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இன்றைக்கி நிறைய கோழிகள் வந்திருக்கு. அது மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, நம்ம கடலூர் சந்தைக்கு வாங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழினா சிறுவிடை சித்து விடைன்னு சொல்லுவீங்க, அந்த கோழிகள் தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கீர்த்தி விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோடனே ஆள்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துட்டு வாங்க, உள்ள சந்தைக்குள்ளே போகலாம். வாரம் இந்த சந்தை விலை நிலவரத்தை வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி இந்த வடலூர் சந்தை மட்டும் இல்லை, இன்னும் பல சந்தைகள் நான் போடுறதுக்கு இருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, தொடர்ந்து சேனலில் பாருங்கள். சரி வாங்க, உள்ளே போயிட்டு என்னென்ன கோழிகள் வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க சந்தைக்குள்ளே போகலாம். கடலூர் என்ன விலைங்க ப்ரோ? என்ன விலை? 1300. என்ன பொட்டை இது பேரு? ஜாக்கோத்து பொட்டை. இது உங்களோட சேவல்? இந்த பொட்டை உங்களுதா? இது என்ன விலை? 1500. பரவாயில்ல, 1500. என்ன விலைப்பா சேவல்? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 1500. பரவாயில்லையே, 1500 இந்த சேவல் வாங்கியிருக்கேன். பார்க்குறீங்களா? இப்பயும் பாருங்க. அப்படியா? வாங்க வாங்க. எந்த ஊர் நீங்கள்? சென்னையா? சரி சரி. உங்கள் பேர்? பைசல். பைசலா? எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சண்டை கோழிகள், வெப்போர் சண்டை கோழிகள் தான் இங்கே எல்லாமே. இந்த பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு தம்பி. இப்போ வந்து கீர்த்தி வீலாக்குப்பா சேனல், கீர்த்தி வீலாக். ஆமாம், கீர்த்தி வீலாக். ஏன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. என்ன விலை பாரு ஒரு சேவலும்? போகிறவாங்க. என்ன விலை கொடுக்குறீங்க ஒரு சேவலும்? 1500. இது என்ன ஒன் ஐஸ் ஒரு கண்ணு? ஒத்த கண்ணு. 2 பந்தயமா? டபுள் ஐஸ். இது என்ன விலை? வீடியோவுக்காக ஏதாவது சொல்லணும்னு சொல்லக்கூடாது. என்ன தம்பி சேவல்? 2000. இது என்ன சேவல்? இது ஜாவாவா? எத்தனை வயசு இருக்கும்? 1.5 வயசா? 2.5. சரி சரி. நல்லா ப்ரீடிங்க்கு நல்லா இருக்கும்ல? டபுள் பாடியா? ஆமாம், டபுள் போட்டு தான். பாருங்கள், நம்ம வடலூர் சந்தையில் நல்ல தரமான ப்ரீடிங் சேவல்லாம் விலை 2000 ரூபாய்க்கு கிடைக்குது. பொதுவாக பொட்டைக்கோழிக்கு ஒரு ரேட்டு நம்ம சந்தையில். எல்லாம் இந்த வியாபாரிகள் பழக்கிற வேலைக்கு தான். காவல் 350. இந்த மாதிரி இந்த சந்தையை வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிகாரிகள் தான் அதை பார்க்கணும். பக்கத்துலேயே கவர்மெண்ட் இடம் கிடக்குன்னு நினைக்கிறேன். கொண்டு போயிட்டா இந்த மக்களுக்கான இந்த இடைஞ்சல் இருக்காது. பாருங்க, எவ்வளோ இந்த டிராஃபிக் பிரச்சனை நிறையவே வருது. என்ன தம்பி? ரெண்டுமே 1500. என்ன என்ன இனம்? யாக்கொத்து பொட்டை. முட்டை இடுதா? இல்லை, ஒருவேளை முட்டை இடுதுன்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சேன். கன்னி பொட்டை இல்லை, ஒரு கொட்டை வந்து 750 ரூபா. 750 1 பீஸ்.
வீடியோவே போடுறது இல்லை சார். சொன்னா சண்டை பார்த்து எடுத்துக்கிறேன். இல்லை என்ன விலையும் ப்ரோ வாத்து? 4 ரூபா. பங்களா வாத்தா? ஜோடி 4 ரூபா. பேர் வந்து 4000. பங்களா வாத்து. என்ன விலை சேவல்? புளியம்பு ஜாவா 3500. புளியம்பூ ஜாவா. என்ன விலையும் ப்ரோ போட்ட? 1500. சேவல் 2500. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சார். கீர்த்தி வீலாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீர்த்தி வீலாக். கீர்த்தி வீலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நாய்க்குட்டி 4000 வாங்கிட்டியா? கொடுக்க போறேன். என்ன பிரீடு? டாபர்மேன் 4000. டாபர்மேன் கெடாயா போட்டையா? மேலே. ஓகே. ஆத்தா எத்தனை போட்டிருக்கு? 1000 rupees கொடுக்குறாரு. 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு இந்த தும்மர் போட்டை. கதிர் என்ன விலை? கதிர் என்ன விலை? அது 1500 தான். 1500. நம்ம கீர்த்தி விழாக்க பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாத்து என்ன முட்டை இது? இது என்ன கோழி? இது என்ன வாத்து? பங்களா வாத்து. அதோட முட்டையா இது? என்ன விலை கொடுக்குறீங்க முட்டை? வாத்து தான் கொடுக்குறீங்க. நாங்கள் பங்களா வாத்து முட்டை வச்சிருக்காரு பாருங்க தம்பி. 200 கிராம் வரும் போலுக்கு வெயிட்டு. இது கத்திக்கால் கட்டு சேவல். கட்டு சேவல் என்னம்மா இது? என்ன விலையும் ப்ரோ? யாருது? 2000. 2000 இது. ஜோடி 200 ரூபா. நாட்டுக்கோழி குஞ்சு நல்லா லாபகரமாக தான் இருக்கு. என்ன விலைங்க ப்ரோ ஒரு கோழியும்? பொட்டை என்ன விலை? பொட்டை 800 ரூபா. 800 1 பீஸு. சேவல் 1700. 1700 சேவல். ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாரு. நம்ம வடலூர் சந்தைக்கு வந்தால் இது மாதிரி நிறைய சண்டை கோழிகள். என்ன விலை தம்பி? 2000. தும்மரா? தும்மர். தும்மரு பொட்டை. காக்கொத்து சேவல். இந்த பொட்டை 2000 தான் சொல்கிறார். அருமையான பொட்டையாக இருக்குது. கீர்த்தி வீலாக. யாரோடது? உங்களுதா? இது என்ன ப்ரோங்க ப்ரோ? இது ஹோமர்ண்ணா. ஹோமர் நல்ல சைஸா இது. ஒவ்வொரு சைஸ். இது என்ன வெயிட் வருங்க ப்ரோ? இது 400 கிராம் இருக்குமா? இது என்ன விலை ஜோடி? பேர் என்ன விலை? இது ஒரு 3 ரூபா வரணும். பேர் 3 ரூபா. பேர் 3000. இது ரெண்டுமே அதானே? ஆமாண்ணா. இது வந்து சாதா புறாவா? அது வந்து கர்ணை. கர்ணை. அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒன்று. அது என்ன விலை ஜோடி? பேர் ஒரு 1500. பேர் 1500. பேர் 1500. எல்லாமே இப்போ பறக்க விட்றேன்னு சொல்கிறார் பாருங்க. அவர் வீட்டுக்கே பறந்து போகுது. டைவ் அடிச்சு பறக்குது.
என்ன விலைண்ணே உங்களுதா? சண்டை கோழிகள்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து தான் இருக்குது. மழையாக இருந்தாலும் கூட மக்கள் ஓரளவுக்கு வரந்துட்டாங்க. என்ன விலை ப்ரோ இன்னைக்கு? என்ன விலை எடுக்கிறீங்க நாட்டுக்கோழி? 320 ரூபா இருக்கும். ஆ 320. என்ன அங்கே 350 380ன்றாரு, நீங்கள் 320ங்கிறீங்களே? கொட்டை வந்து 350 போதுண்ணா. சாவ 320 ரூபா போதும். என்ன விலை தம்பி போட்ட? 2 ரூபா. இது என்ன சேவல் ப்ரோ? சண்டை சேவல் தான். என்ன பிரீடுன்னு தெரியுமா? பேர் ஜாவா. மொட்டமாரி ஜாவா. அவர் லவர். இப்போ சந்தைக்குள்ளே நான் வந்து சுற்றி காட்டினேன், பார்த்துருப்பீங்க. என்னென்ன கோழிகள் வந்திருக்கு, எவ்வளோ கோழிகள் வந்திருக்கு, சண்டை சேவல்லாம் என்ன ரேட்டு போகுது, சண்டை பொட்டையெல்லாம் என்ன ரேட்டு போகுது, ஒரிஜினல் நாட்டுக்கோழி என்ன விலை போகுது அப்படின்றத காட்டினேன். எல்லாமே பார்த்தீங்க. நல்ல விலையில் ஓரளவுக்கு நம்ம கணிசமான நம்ம வாங்கக்கூடிய விலைகளில் சண்டை சேவல்கள்லாம் வந்து தரமான சேவல்களாக இருக்குது. அது மாதிரி பொட்டை கோழிகள் நாட்டுக்கோழிகள்லாம் வந்து 350 380 320 இப்படி பல ரேட்டுகளில் போகுது. சரி, அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.